ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அனாமிகா இருந்துட்டு இந்த வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போடுறாங்க. இப்போ என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இந்த வீட்டை விட்டு யாராலையும் என்ன போகவே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம பிரபா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, எனக்கு டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பிரபா இருந்துட்டு இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவ டேட் தள்ளி போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாங்க. நம்ம பிரபா இருந்துட்டு இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அனாமிகா இருந்துட்டு செக் பண்ணுற மாதிரி கிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. அதில் நெகட்டிவும் தான் வருது. அதில் இன்னொரு கோடு வந்து நம்ம ரெட் பெண்ணை வச்சு கோட் போட்டுடுறாங்க. போட்ட உடனே அது பாசிட்டிவ் மாதிரி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கு. விஜய்க்கு சொல்லவே தேவையில்ல, அவர் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. என்னடி சொல்கிற, நான் உங்ககிட்ட சேர்ந்து வாழவே இல்லை, எப்படி ப்ரெக்னென்ட் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேட்குறாரு. விஜய் என்ன விஜய் கேட்குற நீ? நம்ம பாட்டி இருந்துட்டு விஜய் கிட்ட என்னடா விஜய் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி எனக்கே தெரியாது பாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நம்ம விஜய் பயங்கரமாக கோவத்தோட அனாமிகா பொய் சொல்லாத அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகாவும் சூர்யாவும் வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ரெண்டு பேருமே. நம்ம விஜய தனியா கூட்டிட்டு போய் என்ன விஜய் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு அவ பொய் சொல்றா, இந்த வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கானே, சத்தியமா நான் அவ கூட வாழவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு மகா கிட்டையும் சூர்யா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மகா இருந்துட்டு விஜய் சொல்றதா கரெக்டு, அவ இந்த வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா, அதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்டேயும் விஜய் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் நீ எதுக்குமே கவலைப்படாத, அவ சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பிரபா கிட்ட போயிட்டு நம்ம மகா பேசுறாங்க. என்னடி ஏன் பிரபா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம பிரபா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா, எனக்கு இனிமே இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை, எதுக்காக நான் வாழ்றேன்னே எனக்கு சத்தியமா தெரியலக்கா, இனிமே நான் விஜயை டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. என்னடி சொல்ற நீ, இந்த மாதிரி யோசிக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எதை நினைச்சுக்கா என்ன சந்தோஷமா இருக்க சொல்றீங்க? பிரபா இருந்துட்டு மகா கிட்ட கேட்கவும் மகா இருந்துட்டு இங்க பாரு பிரபா, நீ எதை நினைச்சும் கவலைப்படாது, சீக்கிரமா உன்னோட வாழ்க்கை சரியாகும், இப்படியெல்லாம் பேசுற வேலையை ஃபர்ஸ்ட் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரபா இருந்துட்டு எனக்கு மனசு விட்டு போச்சுக்கா, இனிமே எதையுமே நான் யோசிச்சு பாக்குறதா இல்லக்கா, கண்டிப்பா நான் விஜய டிவோர்ஸ் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபா இருந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க நம்ம அனாமிகா மேல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ராவையும் கௌதமியும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் இருந்துட்டு 10 கோடி ரூபாய் போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா வராங்க. என்னடா கௌதம், எதுக்காகடா டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னோட 10 கோடியை ஐஸ்வர்யா இருந்துட்டு யாருக்கோ அனுப்பி விட்டுருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சித்ராவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சித்ராவும் கௌதமும் சேர்ந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.